குருவின் பிரதான வாயிலிருந்து உச்சக்கட்ட வாசகங்கள் எல்லாம் கொடுக்கும் பொழுதெல்லாம் என் குருநாதரே அனைத்தும் ஆதாரம் பீடம் என்ற ஒரே ஒரு தலைப்புல நாங்களும் இங்க திருக்கடையூருக்கு வந்திருக்கிறோங்க. அன்னை அபிராமி ஸ்தலம்னால தான் திருக்கடையூருங்கிற விஷயத்த தெரியுங்க. ஆனா திருக்கடையூருக்கு மிகவும் அருகாமையில திருமை ஞானம், அதாவது திருமயானம் அப்படின்ற ஸ்தலத்துக்கு வந்திருக்கிறேங்க. இவங்க இந்த ஸ்தலத்துக்கு ஏன் இந்த பெயரை சூட்டுனாங்கிறதுக்கு மறுபெயர் விட்ட தான் இங்க ஒரே ஒரு ஸ்தலமா இருக்கிற திருமை ஞானம், அதாவது குருவின் பெயரு பிரம்மபுரீஸ்வரர், அம்மா பெயரு ஆம்பலகுஜ நாயகி, அதாவது வாடாமலையாள்ங்கிற பெயரோடு அருப்பெரும் தேவியா இருக்காங்களாங்க. குருவுக்கு மற்றொரு பெயரும் இருக்குங்க. வராக யுகத்தை அவங்க ஆசைப்பட்ட பொழுது அவங்களுக்கு முல்லை பெயர் வெந்தல்ங்கிற 2 பெயரை சுட்டினாங்களாங்க. முதல் பெயர்ல அம்மா பேர் வாடாமலையாள்னும், 2வது பெயரை ஆம்பலகுஜ நாயகிங்கிற பெயரையும் சூட்டியவங்களுக்கு முதல் கணையாடி எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு பெரும் ஆமனையை தான் உதாரணமா காமிச்சாங்களாங்க. அம்மாவுக்கு எது பிரதான வாயில்னு பார்த்தா கிழக்கு வாயில் தாங்க வச்சிருக்காங்க. ஆனா மேற்கு வாசல்ல இருந்து குருவையே நோக்கி இருக்கணும். குரு எப்படியெல்லாம் தன்னை அசைக்கின்றாரோ திசைக்கு நான் அசைந்து கொடுக்கணும், இசைந்து கொடுக்கணும், என்னுள் இருந்து முழுமையாய் இயக்கப்படணும்னு ஆசைப்பட்ட நாயகிக்கு மறுபெயர் சூட்டு விழா அப்படி உருவாக்கப்பட்ட நாளதாங்க 60ஆம் கல்யாணம் சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாரும் 60ஆம் கல்யாணம்னா எதை குறிப்பிடுறாங்கன்றதுக்கு நீங்களே எடுத்துக்கலாங்க. யாராச்சும் 60ஆம் கல்யாணம் பண்ணணும்னா அவங்க என்ன பண்றாங்க, 60 வயது நிரண்டு பிறகுன்னு பாக்குறாங்க. இங்க பிறந்து தன்னுடைய உடல் வயது தான் 60ன்னு எல்லாரும் ஏற்படுத்தி செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா உடல் வயது இல்லைங்க, தன்னுடைய ஆத்ம வயது 60ங்கிறத இவங்க தான் முதல் உரு கொடுத்த நாயகியாவும் இருக்காங்க. அதை உரு கொடுத்த நாயகராகவும் தன்னுடைய குருநாதரையே ஏற்றுக்கொண்டதால தன்னுடைய நிலையிலிருந்து 3 மடங்காங்க சக்தி பெருக யாரெல்லாம் உச்ச நிலையில் இருக்கணுமோ அவர்களுக்கு மட்டும் ஒரு பெரும் சக்தியை கொடுத்து அவர்களுக்கும் ஞான உபதேசம் கொடுத்த ஸ்தலங்கிறதால தான் திரு மெய் ஞானன்ற பெயரையும் இந்த இடத்துக்கு சூட்டப்பட்டதாங்க. மறுபோருக்குள்ள செல்லும் பொழுது குருவுடைய பெயரும் சரி, அம்மாவோட பெயரும் சரிங்க, 2 பாகுபாடு கொடுக்கப்பட்டிருக்குங்க. முதல் பாகுபாட்டுல வெஞ்சுடலையா இருக்காங்க, கடல் நீரா இருக்காங்க, ஞான போதனையா இருக்காங்க. ஆனா ஆதிசுவடு தன் குருதாங்கிறதுக்கு இதை விட பெருவாசல் எங்கேயும் கொடுக்க முடியாதுங்கிறதுக்கு இவங்களே சாட்சியாவும் இருக்காங்க. வடக்கு அல்லது தெற்குங்கிறதுக்கு இவங்களை தான் முழு பிரதானால ஆக்க முயற்சி பண்ணாருங்க குருநாதர். பிற்காலங்கள்ல தன்னுடைய பொறுமையை நிரூபிக்கிற நாயகியா நீ இருக்கணும், உச்சத்துல உனப்போல் யாரும் இல்லை, உன்னை நிரூபிக்க நான் வந்துள்ளேன்னு சொல்லி 3 உபதேசங்களை கொடுத்த ஸ்தலமா தான் இந்த பிரம்மபுரீஸ்வரர் ஸ்தலத்தை அறிவிச்சிருக்காங்களாங்க. கடவுர் சொல்லுக்கு இது மிகவும் பெயர் போன ஸ்தலங்க. யாராச்சும் தன் நிலையிலிருந்து 3 நிலைகளை மாத்திக்கணும், உச்சவாசலை திறக்கணும், கடவுள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், இறையருள்னா எப்படி இருக்கணும், 60 நிலைகளை கடந்தவங்களுக்கு மட்டும்தான் 60ஆம் கல்யாணங்கிற ஒன்னையும் நிகழ்த்தணுங்கிறதுக்கு இவங்களே முதல் பொருள் ஆதாரமா இருக்காங்க. இந்த ஸ்தலத்துல யாராச்சும் முக்கிய வர்தனைகள் செய்யணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு இங்க இருக்கிறவங்க முதல் பொருளாகிய கணபதி யாருங்கிறத தெரிஞ்சுக்கணும், ஆதி நாயகரா இருக்கிற குருவின் பெயரை முழுமையா உணரணும், அம்மாவுக்கு பெயர் போன சொல்ல மீண்டும் 60 முறை உச்சரிக்கணுமாங்க. அப்படி உச்சரிச்சவங்க யாராச்சும் வந்து இங்க மீண்டும் நாங்களே எங்களுடைய ஆதிநாயகர்களின் உச்சவர்கள்னு சொல்லி இங்க 3 குளங்களை உருவாக்கிட்டாங்கன்னா இந்த ஸ்தலமும் பூஞ்சோலையா மாறுமாங்க. இப்பேற்பட்ட ஸ்தலத்துக்கு மறுபெயர் சூட்ட யாரெல்லாம் புறப்பட்டு வராங்களோ அவர்களுக்கும் இந்த ஸ்தலம் முதல் உதாரண பொருளா இன்றைய நாள்ல நாங்க அறிவிக்கிறோங்க. இன்றைய நாள் காணும் பொங்கல்ல எல்லோருள்ளும் நாங்கள் யார் என்பதை உணர்த்தும் ஒவ்வொரு சரணத்திலையும் உங்களுக்குள்ளும் பொங்கி எழும் சக்தி எப்பேற்பட்டது என்பதை உணர்த்த இவர்களே சான்றுனா, பல்லாயிரம் ஆண்டுகாலம் சுமார் 3000 4200 ஆண்டு காலம் பழமையான இந்த திருத்தலம் தாங்க ஒரு ஆதாரம். இதையும் உரு கொடுத்து உங்களுள் நாங்களே எங்களுள் உரு கொடுத்த நாயகரே குருநாதர்னு சொல்லி குரு கொடுத்த குருநாதருக்கு நன்றி சொல்லி முடிக்கிறோங்க. குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றுங்க.